ஹாய்ங்க. இட்லி பொடி தீர்ந்தது எங்கள் வீட்டில். இட்லி பொடி செய்யலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து நான் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பொடிக்கு உளுந்து, கடலப்பருப்பு, கொள்ளுப்பருப்பு, துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, 3 ஸ்பூனு வெள்ளை எள்ளு, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் நல்லா வடைச்சட்டியில் வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். வாங்க எல்லாம் வறுக்கலாம். வறுத்துட்டு பொடி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கொள்ளு வறுத்துட்ருக்கேன், மீதியெல்லாம் வறுத்துட்டேன் காய். நல்லா வறுக்கணும், பொன்னிறம் ஆகிற வரைக்கும் சன்னத்திலே வச்சு. நீ பார்த்துக்கோங்க. உப்புமே நான் வடைச்சட்டியில் போட்டு வறுக்க தான் செய்கிறேன். ஏன்னா உப்பு அப்படி போட்டிங்கன்னா டைரெக்டாக பொடியில் தண்ணி ஊற்றிக்கும். அதனால் உப்பையுமே நம்ம அதெல்லாம் வறுக்கும்போது பாருங்கள், வறுத்து தான் போடணும் உப்பு கூட. அதனால் உப்பையும் போட்டு கையோடு வறுத்துருங்க.